அப்படி இதெல்லாம் பழக்காயிடுச்சு. அதுக்கு ஒரு கவுன்சிலிங் டீம் இருக்கு என்கிட்ட. ஓகே Okay, just about to tell about the life when life takes some little turns, how you cooperate in that, Okay. which is very important for the bride so that she'll have a healthy life. எஸ் Plus about the little bit of the dietary changes which she may has to undergo in her in-laws house, but still how she can maintain her weight. அந்த கவுன்சிலிங் கூட கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டோன்னா சடனாக குண்டாயிடுவாங்க. பிகாஸ் இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சோ ஆர் செடென்ட்ரி லைஃபோ ஆர் டயட் சேஞ்சோ வாட் எவர் இட் குட் பி. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் செடென்ட்ரி ஆல்சோ ஹவு யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் அலாங் வித் யுவர் ஸ்பவுஸ் ஸோ தட் யூ பர்ன் சம் கேலரிஸ் ஆல்சோ வித் வாக்கிங். ஓகே மேம், நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ 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 மேம். ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க? வேணுகோபாலன்னு. சொல்லுங்க சார். ஆக்சுவலி நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஓகே சரியா டயட்டும் எடுக்கிறேன், ஆனா உடம்பு மட்டும் சரியா குறையிறது இல்ல. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, எவ்வளோ கேஜி ஜாஸ்தி இருக்கீங்க சார் நீங்க அப்ராக்சிமேட்டா? பண்றீங்க? Okay sir, gym வந்து it's a very good form of exercise because sweating also is very good. உடம்புல இருக்க டாக்ஸிஃபிகேஷன் எல்லாம் வெளியே வருது. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க. பட் உடம்பு குறையாத இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்லும் போதோ மேபி யூ ஆர் ஹெல்பிங் த ஜிம் இஸ் ஹெல்பிங் யூ டு மெயின்டைன் த வெயிட் பிகாஸ் வி கேனாட் சே ஜிம் கேன் கிவ் வெயிட் லாஸ். In some cases it can give weight loss, but it is normally to maintain the weight. And of course to build the biceps for men or whatever according to their this thing they undergo. எங்க ப்ரோக்ராம்ல வந்து along with your other activities, இப்போ ஆக்டிவ் எக்ஸசைஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாசிவ் எக்ஸசைஸ் பத்தி சொன்னேன். ஸோ இந்த ஆக்டிவ் எக்ஸசைஸ் நீங்க பண்றது கண்டினியூ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நம்ம வந்து உங்க 5 kg நீங்க ஜாஸ்தியா இருக்கீங்களோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால கம்மி பண்ணணுமோ இன்ச்சஸ், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே மேம். இது ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதா மேடம்? அப்சல்யூட்லி நாட் சார். ஓகே மேடம். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க வெயிட் கம்மி ஆயிட்டா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும்ட்டு. ஓகே, நம்ம வந்து இந்த ஃபேட் வேவ் சிஸ்டம் டெக்னாலஜி யூஸ் பண்ணின்னு இருக்கோம். அதில் இப்போ இவ்வளோ இன்ச்சு கம்மி ஆகுதுன்னு சொல்லுங்க, அது அப்படியே விட்டுட்டா அதே இடத்துல நியூ ஃபேட் செல்ஸ் போய் வளரும். அதனால தான் த கான்செப்ட் இஸ் அகெயின் தே கெயின் வெயிட். நம்ம வந்து அது வளராத மாதிரி we tighten the skin through the muscle stimulation, muscle toning, and one more new technology which is there, which I am going to talk about this after the interval. அந்த டெக்னாலஜியில் அது அப்படியே உங்களுக்கு ஃபேட் செல்ஸ் எக்ஸ்ட்ரா என்ட்ரு ஆகி வளராத மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிற சான்ஸே கிடையாது. வெரி சேஃப் மெடிக்கலி அப்ரூவ்ட் மெத்தட். தேங்க் யூ ஸோ மச் மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணலாம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆர்எஸ்புரம் வெஸ்ட்டில் தான் வந்திருக்காங்க, டிவி சுவாமி ரோடு. நீங்கள் வந்து 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது, தாராளமாக இப்போ வேணால் போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். மேம், இப்போ வந்து நம்ம நிறைய காலேஜ் இப்போ வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா நம்ம pre-bridal I'll cover it quickly. So as I asked was telling about is the weight loss and inch loss. Other one is the long lasting satin resurfacing body polish, which is not going to come on only on that day. The glow is going to stay for several months. Okay, and if her skin is loose, like arms loose ஆயிருக்கலாம், எப்படி வேணாலும் அதை டைட்டன் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறமா டெண்டர் ஃப்ரெஷ் ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, which is not a facial. Okay. So she will look very tender and more younger on that day. Okay, so that treatment is very much good with us. And another important thing I was telling is she will also undergo a counseling process where she can maintain whichever city she is going after marriage. She can maintain her weight, her looks, and the changes in certain things what she undergoes with people or anything. So that counseling also we give. That is, we give her the transformation of her inner self. Okay. According to our company's name, we give a transformation of her inner self so that she will have a good life in future. Okay. Along with all the treatments. So inch loss and weight loss is definitely guaranteed, along with a glowing and beautiful skin, so that she can look lavishingly. And suppose she wants the makeup also, we have advanced different kind of makeup that is not ordinary makeups. We don't do any ordinary makeups. Only high-end treatments, makeups like MAC, and the mari products according to the skin, only experts will be doing. Okay. That if she want, that's an additional one. But pre-bridal is different. That is an additional one. If they want, they can avail it. And one more very important thing, she will also undergo a de-stress rejuvenation massage, which is very good. All of us are so tensed in life, we don't get time to relax. So that is a complete procedure where she'll undergo a relaxation alone, where in a calmness she'll undergo a relaxation massage, which will enhance all the blood circulation and all the enzymes and everything, proper circulations varo.
அதனால இட் வில் பி ரிலாக்ஸ்டாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தால் இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் டு ஃபேஸ் த டே. எஸ். ஸோ மேம் இப்போ வந்து நம்ம எந்த ஏஜ்லேருந்து வந்துட்டு இவங்க இந்த ஸ்லிம்மிங் பேக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ப்ளஸ் எந்த ஏஜ் லிமிட்க்கு வந்து எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும்? ஸோ ஈவன் வந்து ஒரு மோர் தேன் 40-50 அந்த மாதிரி வரவங்களுக்கும், ப்ளஸ் இப்போ 20-25 இயர்ஸில் வரவங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜஸ், அதாவது வந்து நம்ம எப்படி நம்ம எவ்வளோ நாள் அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்? When it comes to younger age, I will definitely not prefer anybody in the puberty time for the women, girls. Like 12 years, 13 years. There are clients who are coming with us. இந்த மாதிரி பொண்ணு குண்டா இருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்ட்டு we don't recommend. Recently there was a client I told she's just going to attain her puberty. Treatment வேணா கொடுக்கிறது வேணான்ட்டு. So I would prefer the child only after 14 to 15 years, but she will not undergo any other complicated process. Very mild process through the muscle stimulation, massage and few other treatments. So no other extra complicated treatment will be given to the child. So till 14-15 years we don't give any other type of treatments, even though medically they say 12 years onwards they can give, but we don't want to unnecessarily burden the child, but we give the counseling where the child can be active through the football or whatever. So many coachings are there in the school and after the school, because it's a computer world. Everybody just after coming from the school they throw the bag and they sit in front of the computer. They don't do any other work. So we guide the parents. கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி சேருங்க, ஆட்டோமேட்டிக்லி வெயிட் கம்மியாகும். குழந்தை நம்ம ஊட்டி வளர்க்குறதுனால இட் இஸ் கோயிங் டு லாங் ரன் ஒபேசிட்டி இஸ் நாட். நோ மோர் த சப்பி சைல்டு இஸ் குட். gone are those days where the chubby child is healthy. So குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ப்ரோட்டீன் எல்லாம் காம்பினேஷன்ஸில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி டயட் கொடுங்க. அந்த மாதிரி எல்லாம் we will guide. So below 14-15 years I will not recommend the treatments, even though medically it is accepted. After 14-15, if there is obesity, very mild treatments we are giving. Okay, fine. This quicker inch loss and all we will not give for the child. Okay. Because it's still they can do it physically by themselves. Yes, because physical activities, so ma'am சொன்ன மாதிரி இப்போ வந்து ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் வந்து பேக்கை போட்டுட்டு அவங்க வந்துட்டு ஒன்றா கம்ப்யூட்டர், பட் சில பசங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ மேம் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி காலேஜ் வந்து அந்த வெயிட் லாஸிங் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஈவன் போஸ்ட் நேட்டல் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். இப்போ ப்ரீ பிரைடல் பற்றி நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. Postnatal வந்து after delivery, after the woman undergoes the delivery process, definitely there is lot of change in her body. கண்டிப்பா பல்கியா இருப்பாங்க, because குழந்தைக்கு வேணுன்றதாக அவங்க சாப்பிட்டுனே இருப்பாங்க during delivery process, and she will not be able to do much of abdominal exercise or any of few stuffs. கண்டிப்பா weight gain ஆயே இருக்கும், and more than the weight gain, inch ஸ்டமக் மேல கண்டிப்பா inch accumulate ஆயிருக்கும், plus looseness இருக்கும். இது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர். இப்போ போஸ்ட்நேட்டல்னு பார்த்தா டெலிவரி ஆகிட்டு 2 months விட்டுட்டு தே ஆர் எலிஜிபிள் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் சிசேரியன். 1.5 month also they are eligible, but since they have to be very near to the child, we say come after 2 months. We don't give any complicated treatment. Initial treatment will be lymphatic waste, delivery fat waste removal program, which is non-surgical. Okay, that is through some mild treatment we will be giving. One is through the massage, other one is another technology we are using, which removes the lymphatic waste after the delivery, which is very, very important. Okay, adu remove pannakati and the waste can lead to any other disorders in life, so many things like that. Okay, that is one thing. Hello. Okay, hello. Adu one. Okay, so idu vandu lymphatic delivery fast waste removal kodupom. Adukku apprama கண்டிப்பா இன்ச்சஸ் ஸ்டமக் மேலே லூஸ் ஆயிருக்கும். ஓகே, இந்த டெலிவரி ஃபேட் வேஸ்ட் கூடியே உங்களுக்கு இன்ச்சஸ் கலெக்ட் ஆகிறதுக்கு we have a wonderful program. So 2-3 types of programs are there. According to client எந்த டைமுக்கு வர முடியுமோ, அவங்க 10 days குறைட்டி வர முடியுமோ, வாரத்துக்கு குறைட்டி வர முடியும், ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கேஜ் டிசைன் பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு கம்ப்ளீட் அந்த கூசா இருக்கிற இது we take navel and measurement, below the navel, above the navel, அதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அது கம்ப்ளீட் எல்லாமே சேம் லெவலில் வர மாதிரி we will give the treatment. So immediately அந்த ஃப்ரெஷ் ஃபேட் டெபாசிட்ஸ் கம்மி பண்ணிட்டா அவங்களுக்கு லைஃப் லாங் they can maintain. கம்மி பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த சுருக்கம் இருக்கும், அது அப்படியே கம்ப்ளீட்டாக டைட்னிங் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்கு, which I am going to discuss after the break, which is wonderful treatment.
கம்ப்ளீட்லி அந்த டெலிவரி ஃபேட் ஆகிட்டு அந்த லூஸ்னஸ் அப்படியே டைட் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்குது விச் ஹஸ் ரியலி பூன் டு த சயின்ஸ் விச் ஐம் டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு டாக் ஆஃப்டர் த இன்டர்வல். ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நம்ம போஸ்ட் நேட்டல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இது எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இப்போ வந்து ஈவன் சில பேரெல்லாம் வந்து இப்போது அந்த நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நல்லா குண்டாக இருந்திருப்பாங்க. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம போஸ்ட் நேட்டல் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ளஸ் அந்த சுருக்கங்கள் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும்போது இப்போ சம்டைம்ஸ் வந்து அது சிலருக்கு வந்து சில பேர் வந்து முன்னாடி ஸ்லிம்மாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து சேம் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியுமா? முன்னாடி குண்டா இருந்திருப்பாங்களா? எப்பவுமே குண்டாவே இருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பா எப்படி இருந்தாலும் வெயிட் கம்மியாகிறாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். ப்ளேஸ் இப்போ வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வைண்ட் அப் பண்ண வேண்டிய ஒரு டைமில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்புரம் வெஸ்ட் டிவி சுவாமி ரோட்டில் தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, this is Devaki signing off. Take care. Bye bye.